மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது குக்கரில் சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்து மட்டனை வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு காஞ்ச மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுங்க. இன்னொரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 தக்காளி, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. இது கூட நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணியோடு சேர்த்துக்கிடுங்க. நல்லா கலந்துக்கிடலாம். அரைச்சி வச்சா பொடியை சேர்த்துக்கிடுங்க. மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு இறக்கும்போது கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சுவையான டேஸ்ட்டான பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்கா. உப்பு வந்து நான் வேக வைக்கும்போது கறியில் சேர்த்துருக்கேன். அந்த உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கிடுங்க. டேஸ்ட்டான மட்டன் சுக்கா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.